குக் வித் கோமாளியில் ஏன் பாதி ஷோவில் பாதி எபிசோடில் இருந்து நீங்கள் இல்லை இனிமேல் நீங்கள் இருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டவங்களுக்கு எஸ், ஐ எம் நாட் பார்ட் ஆஃப் குக் வித் கோமாளி. ஒரு வீர தமிழச்சி ரேஞ்சில் வந்து இப்போ மணிமேகலை வந்து இப்போ இந்த சமூக வலைதளங்கள் எல்லாமே கொண்டாடிட்டு இருக்காங்க, அப்படிதான் சார் சொல்லணும். பிரியங்கா மணிமேகலை இரண்டு பேருக்குமான சர்ச்சையில் என்ன நமக்கு இதில் உண்மை தெரியுதுன்னா, பிரியங்கா மேனேஜ்மெண்ட்டோட நெருக்கமாக இருக்காங்க. அந்த பெண்ணை ரொம்படியே கூப்பிடுறாரு, தன்னுடைய படுக்கை அறைக்குமான்னு கூப்பிடுறாரு ராஜா. அந்த பொண்ணு மறுக்குது, வேலையை விட்டு விரட்டிடுது. கணவன் கேட்குறான், கணவனையும் விரட்டிடுறாரு. பல பெண்கள் ராஜாவால் பாலியல் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு பாலியல் ரீதியாக பயன்படுத்தப்பட்டார்கள்ங்கிறதான் செய்தி. இந்த செய்தி போலீஸ் புகாரா போகுது. எங்க மயிலாப்பூர் ஸ்டேஷனுக்கு. ஜெயலலிதா சிஎம் பிடிச்சி உள்ள ஓட சொல்லி ராஜா சிறையில் அடைக்கப்பட்டார். தொலைக்காட்சியினுடைய CEO கோபி பிரியங்கா கதை, ராஜாவும் அந்த புகார் கொடுத்த பெண்ணு கதை தான். அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்காமல் பிரியங்காவுக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தது? அதிகாரத்தை கொடுத்தவருக்கு அவருக்கு என்ன தொடர்பு? ஏன்னா மட்டம் தட்டி பேசிட்டே இருந்தா எவ்வளவுதான் சார், அவங்களும் வந்து 10 வருஷம் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால அது அவங்க ஒரு தன்மான ஒரு எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் இம்பார்ட்டன்ட். அதான் இப்போ ஆயர் பொசிஷன் இருக்கிற அத்தனை பேருமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் இப்போ அவர்கள் முகம் காட்ட முடியும். அது பிரியங்கா வழியா. பிரியங்கா வழியாக அத்தனை பெண்களுமே அவர்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பயன்பட்டவர்கள் வாய்ப்பு கொடுக்கப்படும். அப்படி வாய்ப்பு கொடுக்கப்படலைன்னா பிரியங்காவால் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யப்படாதவர்களாக இருக்கலாம். அப்போ இது விசாரிக்கப்பட வேண்டியது பிரியங்கா தான். பிரியங்காவால் எத்தனை பெண்கள் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சுயமரியாதை சார்பாகவோ பாலியல் ரீதியாகவோ அவர்கள் நேரடியாக வழக்கு தொடுக்கணும். கமிஷன் புகார் கொடுக்கணும். கொடுத்தா தான் இது போன்ற பிரியங்காக்கள் திருத்தப்படுவார்கள். கோபிகள் நீங்கள் அடையாளம் காட்டப்படுவார்கள். இப்படி அடையாளம் காட்டலைன்னா கோபியாகட்டும் பிரியங்காவாகட்டும் எல்லா தொலைக்காட்சியிலும் நிறைய கோபியும் பிரியங்காவும் இருக்காங்க. கோபி யார் ஜெயிலில் போடுறது, பிரியங்காவை யார் ஜெயிலில் போடுறது? ஜெயிலில் போடுறது மட்டும் இல்லை, பெண்கள் அமைப்பு இவர்களை தூளுரித்து காட்டணும். இவர்களுக்கு திரைப்படத்துறையில பாதுகாப்பு இல்லை, ஊடகத்துறையிலையும் பாதுகாப்பு இல்லைன்னா வேற எங்கே போவது? மணிமேகலை என்ன பண்ணணும்னா நேரடியா இத்தனை ஆண்டு காலம் விஜய் டிவிக்குள்ள என்ன நடந்தது இதை பகிரங்கமா ஒரு பிரஸ் மீட் வைக்கணும், இல்லைன்னா ஒரு யூடியூப்ல பேசணும். பேசினா தான் மற்ற பெண்கள் எதிர்காலத்தில் காப்பாற்றப்படுவார்கள், பாதுகாக்கப்படுவார்கள். ஸோ நான் எப்படி விட்டாலும் நான் சர்வை பண்ணுறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. பட் அவங்களுக்கு மேபி சர்வை பண்ணுறதுக்கு இதை விட்டா வேறு வழி தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால மேபி அவங்க டாமினேட் பண்ணியிருந்திருக்கலாம். ஏய், இந்த மாதிரி கோவப்பட்டு எங்கள் வேலையை எழுதி விட்டுரு போடுறா. நான் தொழில் தெரிஞ்சவன் எங்கே வேணா போய் போய்ச்சிப்பேன். நீ அட்டை மாதிரி ஒட்டின்னு இருந்தால் தான் உனக்கு வண்டி ஓடும். டிவி வந்து ஹையர் அத்தாரிட்டிஸ் எந்த மாதிரியான ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க? இந்த கெட்ட பேர் அவங்களுக்கு தெரியும். கெட்ட பேரை ஏற்படுத்தியதே அவர்கள் தானே. நேத்தி வந்து மணிமேகலை அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டு அது இப்போ எவ்வளோ என்னது பிரியங்கா அவங்களா இப்படி அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதிர்ச்சியாக கூட இருக்காங்க. ஏன்னா பிரியங்காவுக்கு தான் சார் பயங்கர ஃபேன் பேஸ், அதுக்கு ஈக்குவலாக மணிமேகலைக்கும் இருக்காங்க. ஆனால் பிரியங்காவுக்கு ரொம்ப ஃபேன் பேஸ், ரொம்ப அவங்க வந்து இப்படியா ரொம்ப ஜாலியாக தானே அவங்கள பார்த்துருக்கோம். அவங்க உள்ள இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா? ஏன்னா மணிமேகலை அவங்க போட்ட ஒரு ட்வீட்டில் விஜய் டிவிலேருந்து ஒதுங்கி போன ஆங்கர்ஸ் ஏன் ஒதுங்கி போனாங்கன்னு இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. குரேஷி வந்து உனக்கு ஆல் தி பெஸ்ட்ன்னு சொல்லி ரிப்ளை பண்ண உடனே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஆல் தி பெஸ்ட் சொன்னால் அந்த மாதிரியான ஒரு மெசேஜ் கமெண்ட்டையும் காணும். ஸோ இவங்க எல்லாருமே இப்போ இந்த குக் வித் கோமாளியில் மட்டும் இல்லை, அவங்க எந்த ஷோ பண்ணாலும் அவங்க தான் ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. அவங்க உள்ளே வந்து நிறைய ஆங்கர்ஸை வெளில துரத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் போன அத்தனை ஆங்கர்ஸுமே இப்போ வந்து குரல் கொடுத்துருக்காங்க. அனிதா சம்பத் ஆகட்டும் சரி, விஜய் பாவனா அவங்க வந்து இப்போ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களாம் இது வந்து எப்படி கர்மா, இது வந்து நான் எதிர்பார்த்தேன். அப்புறம் மணிமேகலை நான் வந்து ஒரு வீர தமிழச்சி ரேஞ்சில் வந்து இப்போ மணிமேகலை வந்து இப்போ இந்த சமூக வலைதளங்கள் எல்லாமே கொண்டாடிட்டு இருக்காங்க, அப்படிதான் சார் சொல்லணும். இது வந்து இதனால ஏதாவது ஒரு போர் நின்றுமானலாம் கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இருந்தாலும் வந்து இப்போ ஏதாவது ஒரு தொடர்ந்து பேசப்படுற ஒரு பொருளாக இருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பர்சனாலிட்டிஸ், அதனால தான் சார் கேட்குறேன். இப்போ பிரியங்கா மணிமேகலை இரண்டு பேருக்குமான சர்ச்சையில் என்ன நமக்கு இதில் உண்மை தெரியுதுன்னா, பிரியங்கா மேனேஜ்மெண்ட்டோட நெருக்கமாக இருக்காங்க. மேனேஜ்மெண்ட் எதை சொன்னாலும் பிரியங்கா எதை சொன்னாலும் இரண்டு பேரும் முடிவு செய்வது தான் விஜய் டிவியினுடைய ஒட்டுமொத்த நிகழ்ச்சி.
இப்படி தான் சன் டிவியில் ராஜான்னு ஒருத்தர் இருந்தார். ராஜா மீது பல பெண்கள் பாலியல் புகார். சன் டிவி ராஜா மீது ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகிற நேரத்தில் அந்த பொண்ணு சைதாப்பேட்டை ரயில்வே ட்ராக்கில் விழுந்து சாகுது. எந்த பத்திரிக்கையும் இந்த செய்தியை ஆக்கலை. அப்போ ஜெயலலிதா கவர்மெண்ட்டு அந்த பெண்ணுடைய கணவர் ஒரு வழக்கறிஞர், எனக்கு நண்பர் அவர். நான் நியூஸ் எடிட்டராக வேலை பார்த்தேன் தமிழக அரசியலில். அப்போது இந்த ராஜா அவர் வந்து சன் டிவியினுடைய எடிட்டர். அவர் தான் யார் செய்தி வாசிக்கணும், யார் ஆங்கராக இருக்கணும் முடிவு பெண் செய்தி வாசிப்பினி யாருன்னு அவர் தான் முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருந்தார். அப்போது 2 பேரும் சீரியஸாக லவ் பண்ணுறாங்க, 2 பேரும் திருமணம் செய்ய போகிறாங்க. அவரும் அங்கே ஆங்கராக வேலை பார்க்குறாரு, அந்த பொண்ணும் வேலை பார்க்குது. எவ்வளோ அயோக்கியத்தன கொடுமை இருக்குன்னு பாருங்கள். அப்போ அந்த பெண்ணை ரொம்படியே கூப்பிடுறாரு, தன்னுடைய படுக்கை அறைக்கு வான்னு கூப்பிடுறாரு ராஜா. அந்த பொண்ணு மறுக்குது, வேலையை விட்டு விரட்டிடுறாரு. கணவன் கேட்குறான், கணவனையும் விரட்டிடுறாரு. அப்போது பல பெண்கள் ராஜாவால் பாலியல் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு பாலியல் ரீதியாக பயன்படுத்தப்பட்டார்கள்ங்கிறது தான் தொலைக்காட்சியிலே செய்தி. இந்த செய்தி போலீஸ் புகாராக போகுது. எங்கே? மயிலாப்பூர் ஸ்டேஷனுக்கு. ஜெயலலிதா சிஎம் பிடிச்சி உள்ளே ஓட சொல்லிடுச்சு. ராஜா சிறையில் அடைக்கப்பட்டார். தொலைக்காட்சியினுடைய சிஇஓ. இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சி. இப்போ இதே புகார் தான் நீங்கள் கோபி மேலே இருக்குது. ஒரு இலங்கை தமிழ் பெண்ணு, அந்த பெண்ணு முதல் பரிசு வாங்கியதை மறைத்து 2ஆம் பரிசு கொடுத்தாருன்னு ஒரு 4-5 வருஷத்துக்கு முந்தைய செய்தி. இப்போ பிரியங்கா கதை அதே தான். இப்போ கோபி பிரியங்கா கதை, ராஜாவும் அந்த புகார் கொடுத்த பெண்ணு கதை தான். காரணம், அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்காமல் நீங்கள் பிரியங்கா தான் அந்த முடிவை எடுக்குதுன்னா பிரியங்காவுக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தது? அப்போ அந்த அதிகாரத்தை கொடுத்தவருக்கு அவருக்கு என்ன தொடர்பு? மணிமேகலை அவங்க ஷோ நடந்துட்டு இருக்கும் போதே அவங்க இந்த ப்ரெஷர் தாங்க முடியாம, ஏன்னா ஒரு வாட்டி கிண்டல் பண்ணா பரவாயில்ல, தொடர்ந்து வந்து என்ன உனக்கு என்ன ஆங்கரிங் தெரியும், நீ என்ன அப்படின்ற மாதிரி என்னை மட்டம் தட்டி பேசிட்டே இருந்தா எவ்வளவுதான் சார். அவங்களும் வந்து 10 வருஷம் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால அது அவங்க ஒரு தன்மான ஒரு, எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் இம்பார்ட்டன்ட், பணம் சம்பாதிக்கிறத விட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ பாதிலே நடந்துட்டு இருக்கும் போது அவங்க திருப்பி எத்தனையோ வாட்டி போய் சொன்னாலுமே, நீங்க சொன்ன மாதிரி தான் மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் சொன்னாலுமே மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இதனால உன்னோட கெரியரே போயிடும், உன் கெரியரே வந்து உனக்கு நாங்கள் வாய்ப்பே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி, எனக்கு கெரியர் இம்பார்ட்டன்ட் இல்லை, என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு வெளில வந்திருக்காங்க. அப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? அப்ப அந்த மாதிரி யாருமே விஜய் டிவியில் ஹையர் பொசிஷன்ஸ் எல்லாருமே உங்ககிட்ட எப்படி சார் அந்த மாதிரி அதான் இப்போ ஹையர் பொசிஷன் இருக்கிற அத்தனை பேருமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் இப்போ அவர்கள் முகம் காட்ட முடியும். அது பிரியங்கா வழியாக அத்தனை பெண்களுமே அவர்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பயன்பட்டவர்கள் வாய்ப்பு கொடுக்கப்படும். அப்படி வாய்ப்பு கொடுக்கப்படலைன்னா பிரியங்காவால் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யப்படாதவர்களாக இருக்கலாம். அப்போ இது விசாரிக்கப்பட வேண்டியது பிரியங்கா தான். பிரியங்காவால் எத்தனை பெண்கள் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சுயமரியாதை சார்பாகவும் பாலியல் ரீதியாகவும் அவர்கள் நேரடியாக வழக்கு தொடுக்கணும், நேரடியாக கமிஷன் ஆஃபீஸில் புகார் கொடுக்கணும். கொடுத்தா தான் இது போன்ற பிரியங்காக்கள் திருத்தப்படுவார்கள், கோபிகள் நீங்கள் அடையாளம் காட்டப்படுவார்கள். இப்படி அடையாளம் காட்டலைன்னா கோபியாகட்டும் பிரியங்காவாகட்டும் எல்லா தொலைக்காட்சியிலும் நிறைய கோபியும் பிரியங்காவும் இருக்காங்க, எல்லா ராஜாக்கள் இருக்காங்க. ஜெயலலிதா இருந்தது, ராஜா பிடிச்சி ஜெயிலில் போட்டுது. இப்போ கோபி யார் ஜெயிலில் போடுறது, பிரியங்காவை யார் ஜெயிலில் போடுறது? ஜெயிலில் போடுறது மட்டும் இல்லை, பெண்கள் அமைப்பு இவர்களை தோலுரித்து காட்டணும். ஏன்னா பல பேர் பாதிக்கப்படுறாங்க. இப்போ மணிமேகலையே மன உளைச்சலாக பல வருஷம் மன உளைச்சலில் தான் பணியாற்றுறது. அப்போ இது எவ்வளோ பெரிய கொடுமை. நீங்கள் ஊடகங்கள் நடக்கிறது தான் கொடுமை. இந்த ஊடகங்கள் எப்படி மக்களுக்காக போராடுவீங்க? மக்களுக்காக நீங்கள் பாதிக்கப்பட்டவருக்காக ஆதரவாக நிற்பீங்க? வாய்ப்பே இல்லை. இப்போது ஹேமா கமிட்டி வந்த பிறகு தான் சினிமா துறையிலையும் சின்னத்திரையிலையும் இப்போ வைரமுத்தங்க கதை எல்லாம் வெளியே வருது. அப்போ இவர்களுக்கு
திரைப்படத்துறையில் பாதுகாப்பு இல்லை, நீங்கள் ஊடகத்துறையிலையும் பாதுகாப்பு இல்லைன்னா வேறு எங்கே போவது? மனிதன் அழுக்கானால் கங்கையில் போய் குளிக்கலாம், கங்கையே அழுக்காச்சுன்னா சாக்கடையாச்சுன்னா எங்கே போய் குளிக்கிறது? அப்போது ஊடகங்கள் இப்படி தான் இருக்குது. அதனால் மணிமேகலை என்ன பண்ணணும்னா, நேரடியாக இந்த இத்தனை ஆண்டு காலம் விஜய் டிவிக்குள்ள என்ன நடந்தது இதை பகிரங்கமாக ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கணும், இல்லைன்னா ஒரு யூடியூப்பில் பேசணும். பேசினா தான் மற்ற பெண்கள் எதிர்காலத்தில் காப்பாற்றப்படுவார்கள், பாதுகாக்கப்படுவார்கள். இல்லைன்னா மணிமேகலை இல்லைன்னா வேறு அங்கே நீண்ட காலத்துக்கு முன்பு வெளியேறியவர்கள். சார் இப்போ அவங்க பிரியங்கா பற்றியும் பேசியிருக்காங்கல்ல சார், அப்போ இந்த விஜய் டிவி வந்து ஹையர் அத்தாரிட்டிஸ் எந்த மாதிரியான ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க? இதுக்கே வந்து ஒரு இது தானே, ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கே வந்து ஒரு கெட்ட பேர் தானே, உள்ள இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தெரிஞ்சு நீங்கள் பண்ணுறீங்களே அப்படின்னு சொன்னது வந்து அவங்களுக்குமே ஒரு கெட்ட பேர் தானே சார்? இந்த கெட்ட பேர் அவங்களுக்கு தெரியும். கெட்ட பேரை ஏற்படுத்தியதே அவர்கள் தானே. அப்போது இந்த நிர்வாகத்தின் மீது மக்கள் உஷாராக இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் நிர்வாகமே தெரிந்தே தான் இந்த தவறை செய்யுது, நிர்வாகமே தெரியாமலாம் செய்யலை. நிர்வாகத்தில் ஒரு நாள் தப்பு நடக்கலை, 2 நாள் தப்பு நடக்கலை, மாதக்கணக்காக இல்லை. இப்போ மணிமேகலை கூட்டுப்படி எத்தனை நாள் தப்பு நடக்குது? வருடக்கணக்காக நடந்திருக்கு. வருடக்கணக்காக பாதிக்கப்பட்ட பெண்கள், பாதியில் வெளியேறிய பெண்கள் பெரிய பட்டியலே இருக்கும். அந்த பட்டியலில் இருப்பவர்களை மணிமேகலை தொடர்பு கொண்டு என்ன நடந்துன்னு பொதுவெளிக்கு வந்தால் தான் இதுக்கு ஒரு முடிவு, இதுக்கு மீதி இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு. மணிமேகலை அதை செய்யாமல் அமைதியாக போச்சுன்னா மணிமேகலை ஒரு தவறு செய்கிறார். ஏன்னா இந்த செய்தி வெளியே வந்த பிறகு இதுக்கு ஒரு முடிவு காணணுமா இல்லையா? கண்டிப்பாக சார். முடிவு வராமல் ஒரு விஷயம் தெளிவு பெறாது. உண்மை. மணிமேகலை இப்போ இனிமேல் விஜய் டிவியில் அந்த மாதிரி வேலை பார்க்க போகிறதில்ல. ஆமாம். அதனால் இத்தனை ஆண்டு காலம் என்ன நடந்தது விஜய் டிவியில் அதை பூரா பொதுவெளிக்கு கொண்டு வந்தால் மணிமேகலை இப்போ ஹேமா கமிட்டி மாதிரி மணிமேகலை கமிட்டி, மணிமேகலை தாயா காப்பாற்றிச்சங்களெல்லாம், இந்த பேர் வரலாற்றில் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் மணிமேகலை விஜய் டிவியில் நடந்த அத்தனை ரகசியங்களையும் திரைமறைவு விஷயங்களையும் பொதுவெளியில் சொல்லுவது தான் அவருக்கான பாதுகாப்பு, அவருக்கான பெருமை. இது யார் இல்லையா? நீங்கள் அண்ணாதுரை வச்சு NSK ஒரு படம் எடுக்கிறார். நான் சொல்லுது ஒரு 60 ஆண்டு கால வரலாறு. அதில் அண்ணா ஏன் கதவசனமே எழுதுறதில்ல? அப்போது பிரபலமான நடிகை திருமணமாகி கணவன் வந்த பிறகு அந்த அம்மா கதாநாயகி யார்? பானுமதி. பானுமதி வந்து அந்த கதவசனம், அண்ணா கதவசனம். அண்ணாவுக்கும் பானுமதிக்குமான முரண்பாடு வருது. பாலியல் முரண்பாடு தான், வேற என்ன? கருத்து முரண்பாடா, கொள்கை முரண்பாடா? இதில் அண்ணா கதவசனம் எழுதுனா நான் இந்த படத்தில் நடிக்க மாட்டேன்ருச்சு. நீங்கள் 2 பேருக்கு சண்டையே நடந்ததா சொல்கிறாங்க. அது அவர் மறைந்து போயிட்டார் முதலமைச்சர், அதனால் ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். அந்த அம்மா வந்து அவரை தாக்கியதாக கூட சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயம். அப்போது NS கிருஷ்ணன் கூட்டம் அந்த அம்மா சொல்லிடுச்சு, நான் இனிமேல் இவர் கதவசனம் எழுதுனா அந்த படத்தில் நடிக்க மாட்டேன். அதோட அந்த அம்மா வெளியேறிடுச்சு. வெளியேறிய பிறகு NS கிருஷ்ணன் போய் அண்ணாட சொல்கிறாரு, அண்ணாதுரை வேண்டாயா, உன் கதையும் வேண்டாம், வசனம் வேண்டாம், எனக்கு பானுமதி நடிக்கலைன்னா படம் ஓடாது, வசனம் எவன் எழுதினாலும் ஓடும், அதனால் அண்ணா நீ கிளம்பிறியா? அண்ணாதுரையை அந்த படத்துலேருந்து NS கிருஷ்ணன் தூக்கிட்டார். தூக்கிய பிறகு அண்ணாதுரைக்கு மிகப்பெரிய வன்மை ஏற்பட்டுச்சு. ஒரு நடிகை, அண்ணாவே சொல்கிறார், 4ஆம் தர நடிகை, முதல் தரம் 2ஆம் தரம் 3ஆம் தரம் இல்லை, 4ஆம் தரம்னா அதுக்கு மேலே வார்த்தையே இல்லை. ஒரு 4ஆம் தர நடிகை என்னுடைய சினிமா கனவை தகர்த்து விட்டாருங்கிறார் அண்ணா. அது பிறகு அண்ணா கதவசனம் எழுதி சினிமாவுக்கு வரல, கருணாநிதி வந்தார். கருணாநிதி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார், அண்ணா அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார். ஏன்னா இதுதான் வரலாறு. அப்போது திமுக மேடைகள் அண்ணாவே துண்டிச்சிட்டு கொடுத்துட்டு கேட்பார். என்ன கேட்பார்? பானுமதிக்கும் உனக்கும் பிரச்சனையா? பானுமதியை நீ வச்சிருந்தியா? இப்படியெல்லாம் அண்ணாவே சீட்டு கொடுத்து கேட்பார். திராவிட இயக்க மேடைகள் இது அரசியல். அப்போது அண்ணா சொல்வார், அவள் படிதாண்டா பத்தினியும் அல்ல. என்ன அர்த்தம்? அவள்
நாலாந்தர நடிகைன்னு பச்சையா இவரே ஒரு கருத்து உருவாக்குறது. நான் முற்றும் துறந்த முனிவனும் அல்ல, இவர் வசனம். இன்னைக்கு வர்ற கதைக்கு முன்னாடியே நடந்திருக்கு. வழியேக்க போக மாட்டேன், வந்தால் விட மாட்டேன். இவர் தான் பேர் அறிஞர்.